அன்பர்களே, உத்தரப்பிரதேச மாநில சட்டமன்றத்தில் நடந்த விவாதத்தின் போது முதல்வர் யோகி ஆதித்யநாத்தை புகழ்ந்து பேசிய சமாஜ்வாதி கட்சியின் பெண் எம்எல்ஏ பூஜா பால் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளார். பூஜா பாலின் கணவரும் எம்எல்ஏவுமான ராஜு பால் 2005ஆம் ஆண்டு ஆதிப் அகமது என்ற ரவுடியால் கொல்லப்பட்டார். இதற்கிடையே ஆதிப் அகமது யோகி போலீசாரால் என்கவுண்டரில் கொல்லப்பட்டார். இந்த நிலையில் உத்தரப்பிரதேச சட்டமன்றத்தில் விஷன் டாக்குமெண்ட் 2047 என்ற தலைப்பில் விவாதம் நடந்தது. இதில் பேசிய பூஜா பால், என் கணவரை கொன்றது யார் என்று அனைவருக்கும் தெரியும். எனக்கு நீதி கிடைக்கச் செய்ததற்கும் என் குறைகளை வேறு யாரும் கேட்காத போது கேட்டதற்கும் முதல்வர் யோகிக்கு நன்றி. ஆதில் அகமது போன்ற கிரிமினல்களை கொல்வது உட்பட குற்றவாளிகள் மீது உத்தரப்பிரதேச அரசு தீவிர நடவடிக்கை எடுக்கிறது. இதனால் என்னை போல் பல பெண்களுக்கு நீதி கிடைத்தது. இன்று மாநிலம் முழுவதும் அவரை நம்பிக்கையுடன் பார்க்கிறது. என் கணவரை கொண்ட ஆதில் அகமது மண்ணுடன் சேர்க்கும் பணியை யோகி செய்தார். இவ்வாறு அவர் புகழ்ந்து பேசினார். இது உத்தரப்பிரதேச அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் பூஜா பால் சமாஜ்வாதி கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளார்.